வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. அடுத்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பார்த்து விடுவோமா? ரெண்டு வேண்டாம்ப்பா, ஒன்னு சொல்றதுக்கே தெரிஞ்சதா இருக்கணுமே நான் பயப்படுறேன். வன்மீக முனிவர். யார் அவர் இந்த வன்மீக முனிவர் அப்படின்னு கேட்டா, வால்மீகி. அவர் என்ன பண்ணினார், என்ன எழுதினார்? வால்மீகி ராமாயணம் தான் தலையாயது, மிகச்சிறந்தது. அதுக்கப்புறம் துளசி ராமாயணம், கம்ப ராமாயணம், நிறைய ராமாயணங்கள் இருக்கு. வால்மீகி ராமாயணம் தான் ஆத்தென்டிக்கானது அப்படிங்கிறது இன்றளவும் நம்மளுடைய நாட்டில் நம்பப்படுகிறது. அவரால் எப்படி ஒரு ராமாயணத்தை எழுத முடிஞ்சுது? அவர் பிறக்கும் போதே ஒரு எழுதுகோளுடனும் ஓலைச்சுவடிகளுடன் பிறந்து அப்படியே அவருக்கு வந்ததா? இல்லை, இல்லவே இல்லை. இப்போ ஒரு வண்ணத்து பூச்சியை பத்தி நம்ம சொல்றோம். அது பிறக்கும் போதே வண்ணத்து பூச்சியா பிறக்கிறது இல்லை. ஒரு பச்சை நிற புழுவாகி அதை ஒரு கூட்டுக்குள் வைத்து அது பிறகு லேசாக வளர்ந்து பல 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 பளவென்று ஒரு கூட்டு புழுவாகி அந்த கூடு அழகா இருக்கும், சாலிஸ் அப்படிம்பாங்க. அதுலேருந்து நல்லா வளர்ந்து ரக்கையெல்லாம் வளர்ந்து வண்ணங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டை உடைத்து கொண்டு அப்படியே வண்ணத்து பூச்சியாக பறக்கிற பொழுது நமக்கு தோணும், இத்தினோண்டு பச்சை பூச்சியா இருந்தது வண்ணத்து பூச்சி ஆகி விட்டதேப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது போலதான் நாம எல்லாரும் எல்லா விதத்திலையும் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கொடுப்பினை இருக்கு, இறை உணர்வுங்கிற கொடுப்பினை நமக்கு இருக்கிறதுனால சுதாரிச்சுக்க முடியும். அதாவது எங்கேயோ அத பாதாளத்துல நம்ம விழுந்து கொண்டு இருக்கிறோம் தெரியற பொழுது, வேண்டாம், பற்றுக்கோடு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு பிடிச்சு மேலே வருவதற்காகத்தான் இந்த பிறவி. இல்லாட்டா இந்த பிறவி இருக்காது. நமக்கு அழகா கழுத்துல காலர் போட்டு சோஃபால உட்கார வச்சிருப்பாங்க, யார் வந்தாலும் குலைச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். இல்லையா ஜூல இருக்கிற மிருகங்களா இருக்கலாம், இல்லையா காட்டுல இருக்கிற புலி சிங்கம் கரடியா இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. இறைவனுடைய கருணையினால் நாம் மனிதர்களாக பிறந்து மக்களாக இருக்கிறோம். சில பேர் மாக்களாக இருப்பார்கள். இதிலெல்லாம் ஒண்ணுமே நம்பிக்கை இல்லை, இது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். வால்மீகி முனிவருடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் அப்படி ஒரு குழந்தை பிறந்தார். ஆனா பிறந்த போதே வலிமையாக இருந்தார். அந்த அம்மா சொன்னா, நாம சாப்பிட்றது கூழோ கஞ்சியோ தான், ஆனா ஏதோ இறையருள் இருக்கிறதுனாலதான் இந்த குழந்தை நோய் நொடி இல்லாம நல்லா வளருது. அவங்க கொஞ்சமா கஞ்சி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து அவ்வளவு வறுமையில வாழ்ந்த. ஒரு நாளைக்கு அவர் இந்த இளைஞனா இருக்கும் பொழுது காட்டு பக்கம் போய், என்ன பண்ணினா எங்க அப்பா அம்மாவை என்னால காப்பாற்ற முடியும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒண்ணு மரத்தை வெட்டலாமா, இல்ல இந்த மரத்தை கொண்டு போய் விற்கலாமா, அப்படியெல்லாம் நினைச்சிருந்த போது ஒருவன் குதிரையில வருகிறான். வந்தவன், இளைஞனே நீ யார் அப்படிங்கிறான். என் பேர் ரத்னாகரன். சரி, என்ன பண்ற? நான் ஒன்றும் பண்ணல. சரி, வசதியான வாழ்க்கையா? இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டம். நீ என்னுடன் வருகிறாயா? உனக்கு வசதியாக வாழ்வதற்கு உனக்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன். இந்த குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாததுனால நியாய தர்மம் அறம் மரம் இதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. நிறைய சம்பாதிக்க முடியுமா? ஆமாம், வா என்னோட வா அப்படின்னு அவனையும் குதிரையில ஏத்திண்டு தன்னுடைய பாசறைக்கு அழிச்சுன்னு போய் பார்க்கறான். அங்க நிறைய பேர் அவனை போல இருக்கான். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். இந்த ரத்னாகரன் உட்கார்ந்து கேட்கிறான், நாங்கள்லாம் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். சரி, என்ன பண்ணணும்? மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கணும், இல்லாட்டா மரத்து மேல ஏறி உட்காந்துக்கணும். யாரான யாத்ரீகர்கள் அல்லது வழிப்போக்கர்கள் போறாங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல நேர குதிச்சு பொருள்கள் எல்லாம் வாங்கிக்கணும். அப்படி ஏதாவது கொடுக்க மறுத்தாங்கன்னா அடிக்க வேண்டியது, இல்லாட்டா கொல்ல வேண்டியது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்க கூடாது. இந்த சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது, உன்னுடையது. அப்ப எல்லாரும் அப்படி சொன்ன உடனே இந்த ரத்னாகரன் மனசுல ஒரு ஆசை, அப்பா அம்மாவுக்கு தான் சாப்பாடு இல்லை, எனக்காகவே கொடுத்து கொடுத்து என்னை ஓரளவு வளர்த்துருக்குறாங்க. இப்போ நான்
நான் கொண்டு போய் பொருள் கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்ட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அவன் சொல்றான், உனக்கு நீ இருந்த பாரு அந்த பகுதி பூரா உனக்கு, அங்கு என்னுடைய இவங்க யாரும் வரமாட்டாங்க. நீ அப்பப்ப வந்து உனக்கு ஏதாவது அதிகமா இருந்ததுன்னா எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா கொண்டு வந்து கொடு, எனக்கு தேவையில்லை, எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த கொள்ளை கூட்ட தலைவன். சொன்ன உடனே இவருக்கு இது ரொம்ப பிடிச்சதாம். என்ன பண்ணுவாராம், அடுத்த நாளைக்கே காட்டுல போய் மரத்துல ஏறி உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். கையில வந்து லாசோ அப்படிம்பாங்களே, கயத்துல ஒரு லூப் மாதிரி போட்டுக்கொண்டு உட்காந்துருப்பார். யாரான்னு வரும்பொழுது அப்படி அவங்க மேல போட்டா தடிக்கிடுவாங்கல்ல, தடுக்கி கீழே விழும்போது இவர் கீழே இறங்கி வருவார். மூட்டையில என்ன வச்சிருக்க கொண்டா, கழுத்துல என்ன போட்டிருக்க கொண்டா, நகையா கொண்டா. அவர்கள் எல்லாத்தையும் உயிர் பிழைச்சா போறோன்னுட்டு எல்லா நகையும் கொடுத்துட்டு ஒரே ஓட்டம். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். இது என்னாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்து சில பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவரே போய் பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் இதெல்லாத்தையும் வித்து பணமா கொண்டு வந்து சாப்பாடா கொண்டு வந்து அம்மா அப்பாவுக்கு போட்டவுடனே உனக்கு எங்க இருந்து பணம்னு அவங்க அம்மா கேட்கும்போது, உனக்கு என்ன அதை பத்தி, முந்தி நீ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்ட, எனக்கு கஞ்சியை கொடுத்தே வளர்த்த, உன் கஞ்சியை சேர்த்து எனக்கு கொடுத்த, நான் இப்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உனக்கு, இப்ப நிறைய இருக்கு சாப்பிடு அப்படின்னு உடனே அவ ரொம்ப சந்தோஷமா, ஓ நம்ம பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னுட்டு சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்ப அப்பா சொல்றார், மகனே உனக்கு வயசாச்சு, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா, நீ என்ன தொழில் பண்ற அப்படின்னு கேட்டபோது, அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா கல்யாணம் பண்ணி வைங்க, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தைகள் பிறந்தன. இப்ப இன்னும் கொஞ்சம் திருட வேண்டி வந்தது. ஏன்னா அப்ப அம்மா அப்பா 2 பேர் தான், இப்ப குடும்பம் பெருசு, நிறைய திருட ஆரம்பிச்சார். எக்கச்சக்கமா திருட்டு தான் வீட்டுல கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. பொண்டாட்டிக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நகை, ஆஹா எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாவ பொருள்ல அவங்களும் பங்குதான். ஒரு நாளைக்கு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்த பொழுது, நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பூராவை மீட்டிக்கொண்டே யாரோ வந்தார்கள். இவர் பார்க்கிறார், என்ன இவரை பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கு, இவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரான். இறங்கி வந்து, நீ யார் ஐயா, உங்ககிட்ட என்ன இருக்கு, எனக்கு கொடு. அவர் சொல்ற, எனக்கு என்கிட்ட என்ன இருக்கு, உன் பேர் என்னன்னு கேட்கிற போது, என் பேர் ரத்னாகரன். நீ யார்? நான் ஒரு வேடன். என்ன வேடன்? வழிப்பறி கொள்ளை செய்கிற வேடன். ஓ அப்படியா, சரி உம்மிடம் என்ன இருக்கிறது அதை கொடும் அப்படிங்கிறான். அவர் சொல்றார், அழிக்க முடியாத சொத்து என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டா அது எனக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கின்ற செல்வம், அது எப்படி உனக்கு உள்ளே அப்படின்னாக்க, நான் நாராயண நாமம் சொல்லுகிறேன், இறைவன் நாமம் சொல்லுகிறேன், அதுதான் எனக்கு பெரிய சொத்து, அதனால்தான் நான் திரிலோக சஞ்சாரி, எல்லா இடத்துக்கும் போக முடியும், அந்த சொத்தினால்தான் என்னால இத்தனையும் முடியுது. ஆஹா, அப்ப அந்த சொத்தை எனக்கும் கொடுக்குறியா, அது எப்படி நீ இவ்வளவு எளிதா கேட்கிற, சரி அந்த சொத்தை கொடுத்தா நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பகிர்ந்துப்பியா? பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க முடியாதே, நான் கொடுக்கற சொத்து உனக்கு ஒத்தனுக்கு தான், அதை நீ யாரோடையும் பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன. அப்படி என்னையா சொத்து அப்படின்ன பொழுது இவர் சொல்ற, ரத்னாகரா உனக்கு ஒண்ணு சொல்றேன், இப்ப நீ பண்றது பாவம்னு உனக்கு தெரியலையா? இல்லையே, எங்க அப்பா அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போறல, வேற வழி தெரியல, அதனால காட்டுல வேடனா இருக்கேன், வழிப்பறி கொள்ளையை ஒருவன் சொல்லி கொடுத்தான், எனக்கு எளிதாக இருக்கிறது, கை நிறைய காசு கிடைக்கிறது, எனக்கு வேற என்ன வேண்டும், இதனால என் குழந்தைகள் சாப்பிட்றாங்க, என் பொண்டாட்டி சாப்பிட்றா, எங்க அம்மா சாப்பிட்றா, அப்பா சாப்பிட்றாங்க அப்படின்ன உடனே, ஒரு காரியம் பண்ணு, இது இந்த பாவ சொத்து தானே அவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க, சரியா, இப்ப இந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை வருங்கிறது தெரியுமா? ஏன், இது என்னுடைய வாழ்க்கை முறை, நீ ஒரு எறும்பை கொன்றால் அது பாவம், அதற்கு உண்டான தண்டனையை நீ அனுபவிக்க வேணும். நான் காட்டு வேடம், எனக்கு என்ன புரியும், இந்த பார் ஒன்னும் வேண்டாம், இப்ப இது பாவம்னு நான் சொல்றேன் இல்லையா, இவங்க கிட்ட போய் வீட்டுல போய், இது பார்ப்பா
யாரோ ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து சொல்றார், நான் பண்ணினது, நான் உங்களுக்கு கொடுத்த சொத்து எல்லாமே பாவ சொத்தா, இந்த பாவத்துல நீங்க பங்கு ஏத்துக்கிறீங்களான்னு அவர் கேட்கிறாருன்னு உடனே அப்பா சொன்னாரா, எப்பா நான் கேட்டு நீ கொண்டு வந்து தரல, நீ சாப்பாடு போடுற சாப்பிட்றேனே தவிர இந்த பாவம் உன்னோடது, நீ தானே அந்த பாவத்தை பண்ற, நாங்களா பண்றோம்? உன் கடமை நீ எனக்கு சாப்பாடு போடுற. அம்மா என்ன சொல்றா, அப்பனே உனக்கு கஞ்சி ஊட்டி வளர்த்தேன், அதுக்கு நீ இப்ப நிறைய கஞ்சி ஊத்துற, நீ எப்படி சம்பாதிக்கிற நான் உன்னை கேட்கல, அது பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வயசான காலத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நீ நல்லா இருன்னுட்டா அந்த அம்மா. நானும் இந்த பாவத்தில் பங்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மனைவி கிட்ட வந்து கேட்டா, இது ரொம்ப அழகா இருக்க, உங்க கடமை இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னோட வயத்தை எப்படி கழுவுறது, நீங்க தான் சாப்பாடு போடணும், ஆனா பாவத்துல பங்கு எனக்கு இல்லை. குழந்தைகள் யாருக்கும் ஒன்றும் புரியல, எதுலையுமே எங்களுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது, நீ தான் வீட்டு எஜமானர், சம்பாதிக்கிற கொண்டு வர, நாங்க சாப்பிட்றோம், உன்னை பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான் சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், என்னுடைய பாவ சொத்து எல்லாருக்கும் வேணும், ஆனா என் பாவத்தில் பங்கு வேண்டாம். நாரதர் காத்துன்னு இருந்தாராம், இவன் போயிட்டு வருவான்னுட்டு. என்னப்பா என்ன சொன்னாங்கன்னு, இல்ல சாமி, எல்லாருக்கும் என்னோட சொத்து மட்டும்தான் வேணும், நான் அடிச்சு வழிப்பறி பண்ற அத்தனை சொத்து நகை எல்லாம் வேணுமா, ஆனா பாவத்துல நான் பங்கு கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ உனக்கு சொத்து வேணுமா வேண்டாமா, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், நீங்க சொன்னீங்களே அந்த சொத்து வேணும் அப்படின்ன பொழுது, ஒரு காரியம் பண்ணு, உனக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன், அதை நீ தினம் சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா உன்னுடைய பாவம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு உனக்கு அது அது சரியாயிடும். இவ்வளவு நாள் நீ பண்ணின பாவத்துக்கு நான் சொல்லித்தர மந்திரத்தை நீ சொன்னேன்னாக்க அது சமமான பிறகு உனக்கு நன்மை நடக்கும். எத்தனை நாள்? அது பல வருஷங்கள் ஆகலாம். ஆனா நீ இப்ப தயாரா அப்படின்ன பொழுது அந்த வேடன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, சரி சாமி நான் கத்துக்கிறேன் அப்படின்ன உடனே அங்க ஒரு சுனையை காட்டி போய் முழுகி விட்டு வா அப்படிங்கிறான். அதாவது நீ இவ்வளவு நாள் செஞ்ச இந்த பாவ செயலை நான் இனிமே செய்ய மாட்டேன்னு தலைக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு வா அப்படிங்கிறார். முழுக்கு போட்டுட்டு வந்து அவர்கிட்ட கை கட்டி நிக்கிறான். உட்காருன்னு சொல்லிட்டு ராமான்னு சொல்லு அப்படின்னா அவனுக்கு வரல. ஏன்னா வேடன் அடி குத்து கொலைன்னு இதே பேசினவனுக்கு வாக்குல ராமநாமம் வருமா, வரல. ராமா ராமான்னு சொல்லி கொடுக்கிறார். மரா மராங்கிறான். ராமான்னு வரலையாப்பா, சொல்லி பாருப்பா, வரலையே, மரா 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 மரா. அப்ப நாரதர் சொன்னாராம், பரவாயில்ல, நீ மரா மரான்னு சொல்றத கொஞ்சம் வேகமா சொன்னேன்னு வச்சுக்கோ, அது ராம ராமன் தான் என் காதுல ஒலிக்கிறது, உனக்கு எப்படியான்னு இந்த தாரக மந்திரத்தை கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் வந்தேன், நீ கத்துக்கோ அப்படின்ன உடனே அவன் எனக்கு வேற தெரியலையே, என்ன வாண்டா நீ மரா மரானே சொல்லு. பார்த்தான், இந்த மரா 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 மராமன்னு சொல்லி சொல்லி சொல்லி, நீ இது மாதிரி இதை உன்னால எத்தனை முடியுமோ அத்தனை சொல்லு, யார் வந்து உன்னை எழுப்பினாலோ வீட்டுக்கு கூப்பிட்டாலோ போகாத, ஏன்னா இதுலதான் உனக்கு பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து கிடைக்க போறது அப்படின்னு சொன்னதுனால அதே இடத்துல உட்காந்து இவன் நல்ல நிஷ்டை கூடி அந்த மரா 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 மராம சொல்லி 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 பக்கத்துல எல்லாம் இருக்கிற கரையான் புத்தெல்லாம் மெதுவா, இவர் அசையாம உட்கார்ந்துருக்காருல்ல, அப்படியே மேலெல்லாம் புத்து கட்டி புத்து கட்டி புத்து கட்டி புத்து கட்டி காணாமலே போய்விட்டார். புற்றெல்லாம் வச்சதுனால அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா ராம ராம ராமங்கிற சத்தம் மட்டும் கேட்டு இருந்தது. அவர்தான் வால்மீகி. பிறகு அந்த அந்த இதெல்லாம் தீர்ந்து வந்து அவர் முனிவராகிறார். காரணம், அத்தனை ராமநாமத்தை சொல்லி வருஷக்கணக்கா உட்கார்ந்து தபஸ் பண்ணி, வன்மீகம் அப்படின்னாக்கா புற்றுன்னு அர்த்தம், இந்த புற்றுக்குள்ளே இருந்ததுனால இவர் பேர் வால்மீகின்னு பேரு. பேர்பட்டவர் திருப்பி நாரதர் வந்து, உன்னுடைய எல்லா பாவங்களும் கழிந்து விட்டது, உன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போறது, நீ வால்மீகி மகரிஷி ஆவாய். எப்படி அவனுக்கு அந்த பழைய நினைவெல்லாம் போயிடுது, தான் ரத்னாகராக இருந்ததும் எல்லாரையும் கொள்ளையடிச்சதும் எல்லாம் மறந்து போய் அந்த ராமநாமத்தில் திளைத்து 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 அப்படி ஒரு தேஜஸ் ஸ்வரூபியாக
அவன் முனிவரான பிறகுதான் நாரதர் சொல்றார், நீ பிறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ராமனுடைய கதையை நீதான் எழுதப் போகிறாய். எப்பேற்பட்ட ஒரு பணிக்காக இறைவன் உன்னை இங்கே பிறவி எடுக்க வச்சு கொள்ளைக்காரனாக்கி என் மூலமாக உனக்கு உபதேசம் செய்வித்து, உபதேசம் செய்யலைன்னாக்கா இது பலிக்காது. நானா உட்காந்து ஒரு மந்திரத்தை சொல்றேன்னாக்கா பலிக்காது. யாரான்னு குரு மூலமா சொல்லணும். அதுக்காகத்தான் இறைவன் என்னை இங்கே அனுப்பினான். என்னால் முடிந்த அளவுக்கு நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தேன். உன்னுடைய நிஷ்டையும் உன்னுடைய அந்த அது ஒரு உறுதிப்பாடும் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போச்சு அப்படிங்கிறதாக இந்த கதை. இதுக்கு மேல அவர் கதை ராமாயணம் எழுதினதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண திருடனாய் இருந்தா கூட அவனால் உய்ய முடியுமானாக்கா உய்ய முடியும். காரணம் இந்த நாமத்தின் சிறப்பு. இந்த நாமத்தின் சிறப்பினால் இப்ப நமக்கெல்லாம் இதுதான் பாடம். சும்மா இருக்கிற போது கூட சில பேர் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போற போது நான் பார்த்துருக்கேன். சில பேர் ஏதோ பேசவே மாட்டாங்க. சார் டைம் என்ன சார், நீங்க என்ன தாம்பரமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இந்த இங்கே இருந்து ஆபீஸ் போற நேரத்துக்குள்ள எத்தனை ராமா சொல்லலாமோ சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் பாக்குறது இல்லை. அனாவசியமா பேசுறவங்க இல்லை. உங்களுக்கு கூட எங்களுக்கு எங்கெங்க டைம்னு சொல்லவே சொல்லாதுங்க. எப்பவோ டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நாமத்தை சொல்வதனால் அதனுடைய பலன். அதுக்காகத்தான் அந்த காலத்துல எப்படி பேர் வைப்பாங்க குழந்தைகளுக்கு? ஏய் ராமச்சந்திரா அப்படின்னு பேர் வைப்பாங்க, கிருஷ்ணான்னு வைப்பாங்க. இப்ப மாதிரி வாயில நுழையாத பேரை வச்சா அது சாமி பேரே இல்லை, அது ராட்சசம் பேரும் இல்லை, அது வாயில நுழைய மாட்டேங்குது. ஆனால் அந்த காலத்தில் இறைவன் பேரை மட்டுமே வைப்பாங்க. வீட்டுக்கு ஒரு நாராயண சுவாமி இருப்பார், வீட்டுக்கு ஒரு ராமச்சந்திரன் இருப்பார், ஒரு கிருஷ்ணமூர்த்தி இருப்பார். அந்த காலத்துல ஏன் வச்சாங்கன்னா, இந்த குழந்தைகளை கூப்பிடுகிற சாக்கிலாவது உனக்கு நாக்கில் அந்த நாமம் வர வேண்டும் என்று. ஸோ நீங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஃபேஷனா பேர் வைங்க. ஆனா இந்த தொட்டில்ல எழுதும்போது இறைவனுடைய நாமத்தையும் சேர்த்து எழுதினால் அவனுடைய வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இறைவன் நமக்கு முன்னால வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னங்க இப்படி ஒரு கேள்வி, இறைவனாவது நேரம் வரதாவதுன்னு கேட்குறீங்களா? அப்படியே வந்தால் நம்ம என்ன கேட்போம்? நமக்கு பேசவே தெரியாது, என்ன பேசணுங்கிறது தெரியாது. இறைவனை பார்க்குற பொழுது ரொம்ப அறிவாளியாக இருந்தாக்க எனக்கு முக்தி வேண்டும் என்று சொல்லலாம். ஆனா கிடைக்குமாங்கிறது தெரியாது, அதுக்கு நம்ம பாத்திரமாங்கிறது தெரியாது. ஆனா ஆசை மட்டும் இருக்கும், எனக்கு முன்னால மட்டும் கடவுள் வந்து நிக்கட்டும், ஒரு பெரிய பங்களா, 4 கார், நல்ல வசதியான வாழ்க்கை, அதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்மளுடைய அந்த தரம் அவ்வளவுதான். லௌகீகமாக இந்த உலகுக்கு வேண்டியது மட்டும்தான் கேட்போம். இல்ல வள்ளலார் போன்ற மகான்கள் இருந்தால் இறைவன் நேரம் வந்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு வராது. நம்ம லெவல்ல தான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் கும்பகர்ணன்னு பேர், ராவணனுடைய தம்பி. அவன் என்ன பண்ணா சொல்றான், எங்க அண்ணன் பாரு சாகா வரம் வாங்கின்னு வந்திருக்கான், அவனுக்கு அமிர்த கலசம் இருக்கு, அது எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, அவன் சாகா வரம் வாங்கினுட்டான், நானும் சாகா வரம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்து தவம் செய்வது என்று பார்க்கிறான். பிரம்மா தானே படைத்தவன், பிரம்மாவையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து தபஸ் பண்றான். அவனுக்கு ஒரு சந்தேகம், என்னன்னு கேட்கணும்? நான் என்றென்றும் என்னுடைய அண்ணனை போல சாகாவரம் இருக்கணும்னு பேசணுமா, என்ன கேட்கணும் அப்படின்னு 2-3 தடவை என்னமோ சொல்லி பார்க்கறான். அப்ப நாரதர் வரார். அந்த யாழை மீட்டி கொண்டு வந்த உடனே, என்ன கும்பகர்ணா, என்ன இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டாராம். சுவாமி, நல்ல நேரத்தில் வந்தீர், எனக்கு அழியாத வரம் வேண்டும், அதற்கு நான் பிரம்மனை குறித்து தபஸ் இருக்க போகிறேன், என்ன கேட்க வேண்டும்? அவர் நேரில் வருவாரா? வருவார். உன்னுடைய உக்ரமான தபஸை கண்டு பிரம்மதேவன் ஏன் வரமாட்டார்? கண்டிப்பாக வருவார் அப்படின்ன பொழுது, சரி அப்படியே வந்துட்டால் நான் என்ன கேட்க வேண்டும்? அப்ப நாரதர் பார்க்கிறார்,
நீ நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லு. சொல்லு. அவனுக்கு நித்திய வரல. இந்த பார், நித்தியத்துவம் அப்படின்னாக்கா என்றும் அழியாத தன்மை. இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, நித்ரத்வம்னு இருக்கு. அத சொல்லிடாத. அவனுக்கு புரியல, இதுவா அதுவான்னு புரியல. நீங்க என்ன ஏதோ கன்ஃபியூஸ் பண்றீங்க, நீங்க என்ன ஏதோ குழப்புறீங்க. இந்த பார், குழப்புறவனா இருந்தா இந்த நவக்கிரகங்களையும் உங்க அண்ணன் வந்து சிம்ஹாசனத்துல படுக்க போட்டு அப்படி ஏறி மிதிச்சு போயிட்டு இருந்தான். போனவனை நான் சொன்னேன், அடே ராவணா, இந்த மாதிரி நவக்கோள்களின் முதுகிலா நீ ஏறி செல்வாய்? அவர்கள் மார்பில் அல்லவா காலை வைத்து ஏறி செல்ல வேண்டும், திரும்பி படுத்துக்க சொல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தானே நான் சாதகமா பேசினேன். அப்பேற்பட்டவன் நான் உனக்கு ஏதான்னு சொல்லுவேனா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்லிதான் நவகிரகத்தெல்லாம் மிதிச்சுக்கிட்டே எங்க அண்ணன் போனான், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? நித்ரத்வம். இந்த பாருங்க, நான் அதுக்குத்தான் சொன்னேன், நித்தியத்துவம்னு சொல்லு, அடுத்தத சொல்லிடாத. இப்ப இங்கதான் நாரதர் பொடி வச்சு பேசுறார். பேசாம நித்தியத்துவம்னு சொல்லி கொடுத்திருந்தா கும்பகர்ணன் என்ன பண்ணிருப்பான்? எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் சுவாமின்னு கேட்டிருப்பான். நித்ரத்வம்னு சொல்லிடாத. நித்ரத்வம்னாக்க மீளா தூக்கம், எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னதுக்கு அப்புறமா இல்ல இல்ல எனக்கு நல்லா கிளியரா புரிஞ்சு போச்சுன்னு உட்காந்து நாரதர் சிரிச்சுட்டே போயிட்டாராம். இவன் உட்காந்தான். பிரம்மா இவனுடைய தபசுக்கு இறங்கி வருகிறார். வரும்போது சரஸ்வதி சொல்றா, சுவாமி, இது எனக்கு நல்லதா படல, ஒரு காரியம் பண்ணுவோம், நானும் வரேன் உங்களோட. நீதான் என் நாக்கிலேயே இருக்கிறேன், என் நாக்குல உங்க நாக்குல இருக்கிறது இருக்கட்டும், நானும் கூட வருகிறேன், கண்ணுக்கு தெரியாமல் நான் வருகிறேன், ஏனென்றால் எனக்கு இது சரியாக படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வர. இவன் தபஸ் 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 பண்ணி பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ண உடனே மகிழ்ந்து போய், கும்பகர்ணா, உனக்கு வேண்டியது என்ன கேள் அப்படின்னு உடனே கண்ணை திறந்து பார்க்கறான். நாரதர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார், இதோ இப்ப கேட்க போறேன், எனக்கு வந்து அழியாத வரம் வேண்டும்னு ரெண்டு கையும் கூப்பினான். சரஸ்வதி கரெக்டா அவனுடைய நாக்கில் வந்து உட்கார்ந்தா. அவன் நித்யத்துவம் எனக்கு வேண்டும்னு சொல்ற போது நித்ரத்வம் வேண்டும்னு சொல்லிவிட்டான். சொன்ன உடனே பிரம்மா அப்படியே ஆகுதான்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டார். அங்க நிக்கல. நின்னா இவன் திருப்பி ஏதான்னு கேட்க போறானே. உடனே சுருட்டி அடிச்சு படுத்து கீழே அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் கேட்டது நித்ரத்வம், அவன் இருந்தது தபஸ். பிரம்மாவே ஓகேன்னு சொல்லிட்டார். அப்ப சரஸ்வதி நாக்கில வந்து அவனை புரட்டி விட்டுட்டா. அப்ப நாரதர் அங்கேருந்து வந்தாராம். கும்பகர்ணா, என்ன காரியம் பண்ணிட்ட? என்னப்பா? அவன் தூங்கி தூங்கி விழறானாம். அவர், இப்படியே நீ வருஷ கணக்கா தூங்கிட்டு இருந்தா எப்ப சாப்பிடுவ? திருப்பி தபஸ் பண்ணு. அவர் வரும்பொழுது இதை மாத்தி கேட்க முடியாது. 6 மாசம் தூங்குறேன், 6 மாசம் முடிச்சுக்கிறாப்புல வரம் கொடுன்னு கேளு அப்படின்ன உடனே அந்த தூக்கத்தோட ஏறி உக்காந்துண்டு பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண போது, பிரம்மா, ஏன்பா இப்பதானே உனக்கு வரம் கொடுத்தேன், எனக்கு 6 மாசம் தூங்குறேன், 6 மாசம் சாப்பிட்றேன்னு நானா. ததாஸ்துன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஓடியே போயிட்டார். அவர் அங்க நின்னா இன்னும் ஏதான்னு கேட்பான்னு நாரதர் சொன்னாராம். அவன் பட்டினியில செத்து போயிடுவான்ல, 6 மாசம் முழிச்சுக்கட்டும், 6 மாசம் தூங்கட்டும்னாராம். ஆக மொத்தம் சுவாமி கிட்ட நம்ம வரம் கேட்கும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். என்ன தெரியுமா? என்ன வாக்கு உனக்கு புரிஞ்ச பாஷையிலேயே சொல்லலாம். நித்ரத்வம் அப்படின்னாக்கா எனக்கு உறக்கம் வேண்டும்னு கேட்கறதா, இல்ல எனக்கு இறக்காத தன்மை வேணும், தெரிஞ்ச பாஷையில கேட்டிருந்தா அவன் பழிச்சிருப்பான். நித்தியத்துவம் நித்ரத்வம் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி இந்த ராமாயணத்துல வர கதையே, யானையை விட்டு முரசை விட்டு அவனை போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாம் கதையெல்லாம் போட்டு அடிச்சு எழுப்பினா கூட மெதுவா எழுந்து கொட்டாவி விடுவானாம். அப்படின்னா பாத்துக்கோ அவனுடைய தூக்கம். இன்னைக்கும் சொல்ல மாட்டோம். என்னங்க, ஒரே ஒரு கேள்வி, நான் சொல்லிட்டு இருக்கிற கதையை கேட்டு நீங்க தூங்கிடாதீங்க. தூங்காம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு கதை சொல்றேன். சங்கரா டிவியில கதை சொல்றதுக்கு காரணமே தூங்காமல் விழிப்போடு எல்லா கதைகளையும் கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.